இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மீனா, என்னடி சொல்ற? இந்த ஆதி பையன் பின்னாடி இவ்ளோ பெரிய கதை இருக்கா? ஆமா, அப்புறம் எதுக்கு இந்த மித்ரா ஒரு கல்யாணமானவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு அவனை தான் கட்டிப்பேன்னு அலையறா? ஊர் வளத்துல என்ன நல்ல மாப்பிளையே இல்லையா? அதை ஏமா கேக்குற? அதை என்னால ஜீரணமே பண்ணிக்க முடியல. அது சரி, இந்த விஷயத்த உன் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னியா? சரியா போச்சு போ. இந்த விஷயம் தெரிஞ்சதும் முதல்ல அவர்கிட்ட தான் போய் சொன்னேன். அந்த மனுஷன் ஷாக் ஆவாருன்னு பார்த்தா கேக்க பிக்கேன்னு சிரிச்சிட்டு இருக்காரு. இந்த விஷயம் எனக்கு எப்போ தெரியும்னு என்கிட்டே சொல்லிட்டாரு. அப்படியா சொன்னாரு? சுத்தம். நல்ல குடும்பம், நல்ல அண்ணன், நல்ல தங்காச்சி, விளங்கிருண்டி. அது சரி, இப்ப ஆதி பொண்டாட்டிய கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நீ விளம்பரம் கொடுத்தியா? இல்லம்மா, இது வேற விஷயம். பாரதியோட புருஷனை கண்டுபிடிக்கதான் பாரதியோட போட்டோவை போட்டு நியூஸ் பேப்பர்ல விளம்பரம் கொடுக்க சொல்லிட்டேன். பாரதிக்கும் அவ புருஷனுக்கும் என்ன பிரச்சனை என்னன்னு தெரியல. ஆனா பாரதி அந்த குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாமா. அந்த குழந்தைங்களும் அப்பா இல்லாம ரொம்ப கஷ்டப்படுது. ஆதி என்னவோ அப்பான்னு சொல்லி வாயில சும்மா சொல்லிட்டு இருக்கலாம். இருந்தாலும் அவங்க சொந்த அப்பா இருக்கிற மாதிரி இருக்குமா? அதனாலதான் பாரதிக்கு தெரியாம பாரதியோட புருஷனை வர வைக்கிறதுக்கு இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்கேன். மா, இந்த விஷயம் பாரதிக்கு தெரியாது. சரி, அவ நல்லதுக்காக தானே இதை பண்றேன். நல்ல விஷயம் தானே பண்ணிருக்க. இதுதான் சரியான சமயம். எப்படியும் ஆதிக்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி கேட்காம விட்டுறக்கூடாது. ஆதி, எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்? சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க. அது வந்து, நீங்க மித்ராவை லவ் பண்றதுக்கு முன்னாடி வேற யாராச்சும் லவ் பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு என்னங்க ஆச்சு? திடீர்னு வந்து என் காதல் கதை கேட்கணும்னு உங்களுக்கு தோணி இருக்கு? காரணமா தான் கேக்குறேன், கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லங்க, நான் யாரையும் லவ் பண்ணதில்ல. ஓ, அப்படியா? அப்போ உங்க லைஃப்ல மித்ராக்கு முன்னாடி வேற யாரும் இல்லையா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? மித்ராவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சா மித்ரா கொன்னே போட்டுருவா. கிளியரா சொல்லவா? எனக்கு மித்ராக்கு முன்னாடி எந்த காதலும் இல்லை. சரிங்க, நான் சுத்தி வளைச்செல்லாம் பேச விரும்பல. நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். மித்ரா, இங்க வாங்க. வா, உங்க அண்ணி என்ன கேக்குறாங்கன்னு பாரு. என்ன ஆதி? உங்க அண்ணி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குறாங்க. என் பொண்டாட்டி எங்க இருக்கான்னு சொல்றாங்க. அதை விடுங்க ஆதி, இவ விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு. இப்படிதான் கண்ட சீரியல்லாம் பார்த்துக்கிட்டு கனவு கண்டுட்டு இருக்கா. அப்புறம் இதெல்லாம் நிஜமானு நம்ம கிட்ட கனவுக்கு அர்த்தம் கேட்டா நாம என்ன பதில் சொல்ல முடியும் ஆதி? போவி, கடைசியில இந்த ஆதி நம்மள இவங்க கிட்ட போட்டு கொடுத்துட்டாரே. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. சேச்சே, ஆக்சுவலி இவங்க வந்து என்கிட்ட அப்படி கேட்டதும் எனக்கு செம காமெடியா இருந்துச்சு. அப்பா, அம்மாக்கு இன்னைக்கு பர்த்டே. ஆனா அம்மாக்கு இப்பெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்றதே பிடிக்கல. எங்களையும் செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னதான் அம்மாவுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ண பிடிக்கலனாலும் அவங்களுக்கும் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கும்லப்பா. எங்களுக்காக நீங்க அம்மாக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ண முடியுமா? தமிழ், என்கிட்ட என்ன எப்படி கேட்டுக்கிட்டு இருக்க? செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லு, மற்றதை பார்த்துக்க நானாச்சு. இப்போ என்ன, அம்மாவோட பர்த்டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணணும், அவ்வளோதானே? பண்றேன், ஓகேவா?
அப்பா கிட்ட அம்மாவோட பர்த்டே பத்தி சொல்லியாச்சு. ஆனா அம்மாக்கு பிடிச்ச பணத்தை எப்படி அப்பா கையால கொடுக்க வைக்கிறது? ஹலோ, என்ன யோசிக்கிற? அதான் அம்மாவுக்கு செலிப்ரேட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம்ல, வேற என்ன? ஆனா அப்பா, அம்மாக்கு gift எதுவும் வாங்கவே இல்லையே. ஆமால, முதலே சொல்லியிருந்தா வாங்கியிருக்கலாம். உங்க அம்மாவுக்கு வேற என்ன பிடிக்கும் தெரியலையே. ஒரு ஐடியாப்பா, நம்ம வேணா அம்மாக்கு பிடிச்சத வாங்கிக்க சொல்லி காசு கொடுத்துடலாமா? அம்மாவுக்கு பணம் கொடுத்தா நல்லாவா இருக்கும்? இப்பதான் நமக்கு டைம் இல்லல்லப்பா. அம்மா எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அம்மா எப்பவுமே நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தவங்களுக்கு gift வாங்கி கொடுக்கறத விட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கிறதுக்கு காசு கொடுத்தா நல்லா இருக்கும்னு அடிக்கடி சொல்லுவாங்க. யோசிச்சு பார்த்தா உன் ஐடியாவும் பெட்டரா தான் இருக்கு. ஆனா நான் பணம் கொடுத்து உங்க அம்மாவுக்கு அது பிடிக்காம என்கிட்ட கோச்சுக்கிட்டாங்கன்னா அப்புறம் அவங்கள என்னால சமாளிக்கவே முடியாது. செல்ல பொண்டாட்டிக்கு பர்த்டேக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன கேட்கணும் தெரியலையே. சரி, உங்களுக்கு நான் பணம் கொடுக்குறேன், என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. பாரதி, என்ன திட்ட போறீங்களா? இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது. உண்மையை சொல்லணும்னா ஆக்சுவலி என்ன வாங்குறதுன்னு கூட எனக்கு ஐடியா இல்லை. நானும் யோசிச்சு பார்த்தேன், என்ன வாங்குறதுன்னு கூட எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. சரி, பணத்தை கொடுத்துட்டா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே வாங்கிக்கலாம்ல, அதனால தான் பணம் கொடுக்குறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. பிறந்த நாளைக்கு கிஃப்ட்னு கத்தையா பணம் கொடுத்து பாத்திருக்கியா? பாட்டி பேசாம இரு பாட்டி. பாரதி, என்ன பாக்குறீங்க? ப்ளீஸ். என்னடா அவன் பணத்தை கொடுக்கறான்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி உங்க பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிக்கோங்க. என்ன பண்றீங்க பாரதி? போதுமா? இந்த நோட்டை உங்க ஞாபகமா வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் எடுத்துக்கிறேன். பாரதி, இதையும் பிடிங்க, உங்களுக்கு தான். ஏன் இதுல இருந்து ஒரு நோட்டை மட்டும் எடுக்கிறீங்க? எனக்கு தேவை இந்த ஒரு நோட்டு மட்டும்தான்.